குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் சிவவாக்கியர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 71. 51 அக்கரம் அடங்கலோர் எழுத்துமோ விண்பரந்த மந்திரம் வேத 4 ஒன்றலோ விண்பரந்த மூல அஞ்செழுத்துளே முளைத்ததே அங்கலிங்க பீடமாய் அமர்ந்ததே சிவாயமே. இதுதாங்க அந்த பாடல். அக்கரம் அப்படின்னா எழுத்து, அங்கலிங்கம் அப்படின்னா நமது உடலாகிய லிங்கம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, 51 எழுத்துக்களையும் தன்னிடத்தில் கொண்டுள்ள எழுத்து ஒன்று உண்டு. அது வானில் எப்போதும் ஒழித்து கொண்டிருக்கும் 4 வேதங்களின் கருத்தும் அந்த ஓர் எழுத்திலேயே உண்டு. அது ஓம் என்ற ஓர் எழுத்தாகும். விண்ணில் இருக்கும் 5 எழுத்துக்குள்ளேயே இந்த ஓர் எழுத்தும் தோன்றியது. நமது உடலே சிவய நம என்ற திருவைந்தெழுத்தின் வடிவமாய் திகழ்கிறது அப்படின்னு சொல்லி இருக்காருங்க. இதுவே இந்த பாட்டுடைய பொருள். அடுத்தது பாடல் 72. சிவாயம் என்ற அக்ஷரம் சிவனிருக்கும் அக்ஷரம், உபாயம் என்று நம்புவதற்கு உண்மையான அக்ஷரம், கபாடம் அற்ற வாசலை கடந்து போன வாயுவை உபாயம் இட்டு அழைக்குமே சிவாய அஞ்செழுத்துமே. இதுதாங்க அந்த பாடல். அக்ஷரம்னா மந்திர எழுத்து, உபாயம் அப்படின்னா வழி, கபாடம் அப்படின்னா கபாலம் தலை உச்சி, வாயு அப்படின்னா பிராணவாயு. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, சிவாய நம என்னும் எழுத்தில் சிவபெருமான் இருக்கிறார். இறைவனை அடைவதற்கு உதவி செய்யும் உண்மையான எழுத்து அது. இது கபாலத்தை தாண்டி செல்லும் பிராணவாயுவை மீட்டு எடுத்து உடலுக்கு நலம் தருவதாகும் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 73. உருவமல்ல வெளியுமல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல, மருவமல்ல சொந்தமல்ல மற்றதல்ல அற்றதல்ல, பெரியதல்ல சிறியதல்ல பேசலானதானுமல்ல, உரியதாகி நின்ற நேர்மை யாவர்கான வல்லரே. மருவமல்ல அப்படின்னா ஒன்றை பற்றி நினைப்பதும் அல்ல அப்படின்னு அர்த்தம். இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, உருவம் அற்றது, அதனால் வெளி என்று சொல்லவும் முடியாதது, ஒன்றை பற்றி நினைப்பதோ தழுவிக்கொள்வதோ யாருக்கும் சொந்தமானதோ மற்ற விளக்கங்களுக்கோ உரியதும் அன்று, விளக்கம் கூறவே முடியாததும் அன்று, பெரியதும் சிறியதும் இவ்விரண்டுமே அன்று, அனைவருக்கும் சொந்தமாகி தவறாமல் செயல்படும் அதனை யார் உணரும் ஆற்றல் பெற்றவர்கள், இத்தனைக்கும் உரியது இறைவனின் அருளே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 74. ஆத்துமா அனாதியோ அனாத்துமா அனாதியோ, மீத்திருந்த 50 புலன்களும் அனாதியோ, தர்க்கமிக்க நூல்களும் சதாசிவமும் அனாதியோ, வீக்க வந்த யோகிக்கால் விரைந்துரைக்க வேண்டுமே. இதுதாங்க அந்த பாடல். ஆத்துமா அப்படின்னா ஆன்மா உயிர், அனாதி அப்படின்னா தோன்றியது எப்போது என்று கண்டறிய முடியாதது அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, உன்னில் இருக்கும் உயிர் அனாதி, அனைத்திலும் இருக்கும் இறைவன் அனாதியா, உனக்குள் இருக்கும் 5 பொறிகள் அனாதியா, 5 புலன்கள் அனாதியா, தர்க்க நூல்கள் அனாதியா, ஆக்ஞாவில் உள்ள சதாசிவம் அனாதியா என்பதை யோகிகளே நீங்கள்தான் விரைந்து உரைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 75வது பாடல். அறிவிலே பிறந்திருந்த ஆகமங்கள் ஓதுரீர், நெறியிலே மயங்குகின்ற நேர்மையொன்று அருகிலீர், உரியிலே தயிர் இருக்க ஊர் புகுந்து வெண்ணெய் தேடும் அறிவிலாத மாந்தரோடு அணுகுமாறு அது எங்கனே. உரி அப்படின்னா பானை, மாந்தர் அப்படின்னா மக்கள். இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, அறிவில் பிறந்தவையான ஆகமங்களை ஓதுகிறீர்கள், வாழ்வில் பலரும் மதிமயங்கும் இயல்பு பற்றி அறியாமல் இருக்கிறீர்கள், உரியிலே தயிர் இருக்கும் போது வெண்ணையை தேடி ஓரெங்கும் அலையலாமா? அப்படிப்பட்ட அறிவில்லாத மனிதர்களை நான் அணுகுவது எப்படி? இறைவன் நம் உள்ளத்திலேயே இருக்கிறான், அவனை வெளியே தேடுவது அறியாமை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதான் இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 76. இருவர் அங்கமும் பொருந்தி என்பு உருகி நோக்கிலீர், ஒரு அரங்கமாகி நின்ற உண்மை ஒன்றை ஓர்க்கிலீர், கரு அரங்கமாகி நின்ற கற்பனை கடந்த பின் திருவரங்கமென்று நீர் தெளிந்திருக்க வல்லிரே. இதுதாங்க அந்த பாடல். அங்கம் அப்படின்னா உடல், இருவர் அப்படிங்கிறது 1 பக்தன், 2 இறைவன், என்பு அப்படின்னா எலும்பு. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, பக்தன் கடவுள்
இவ்விருவரின் உடம்பும் ஒன்றாகி பாவனையால் அன்பு பெருகி எலும்பும் உருகுமாறு நின்ற நிலையை உணராமல் இருக்கிறீர்கள். உருவம் கொண்டு நிற்கும் இறைவனின் உண்மையை ஆராயாமல் இருக்கிறீர்கள். கருவில் இருக்கும்போதே நம்மை பற்றி கொண்ட மாயையால் வரும் கற்பனையை அகற்றி திருவரங்கத்து இறைவனையே சிந்தை செய்து இருப்பீராக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 77. கருக்குழியில் ஆசையாய் காதலுற்று நிற்கிறீர், குறுக்கிடுக்கும் ஏழைக்கால் குலாவுகின்ற பாவிக்கால் திருத்துருத்தி மெய்யினார் சிவந்த 5 எழுத்தையும் உருக்கழிக்கும் உம்மையும் உணர்ந்து உணர்ந்து கொள்ளுமே. இதுதாங்க அந்த பாடல். கருக்குழி அப்படின்னா யோனி, காதல் அப்படின்னா காமம், எல்லையற்ற ஆசைனும் எடுத்துக்கலாம். குலாவுகின்ற அப்படின்னா சேர்ந்திருக்கின்ற, மெய் அப்படின்னா உடல், 5 எழுத்து அப்படின்னா திருவைந்தெழுத்து மந்திரமான சிவாய நம என்பது உருக்கழிக்கும் அப்படின்னா உருவம் மாறும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, எண்ணற்ற ஆசை கொண்ட அறிவற்றவர்களே, எப்போதும் இதே ஆசைகளை கொண்டிருப்போரை சேர்ந்திருக்கும் பாவிகளே, பெண்ணின் யோனியின் மீது காமம் கொண்டு நிற்கிறீர்கள். வாசியோகம் என்னும் பிராணாயாம பயிற்சி செய்து திருவைந்தெழுத்து மந்திரமான சிவாய நம என்று ஓதினால் உங்களுடைய உருவம் மாறும், உங்களை நீங்களே உணர்ந்து கொள்ளலாம். காற்றடிக்கும் கொல்லன் கருவி துருத்தி எனப்படும். அதுபோல பிராணாயாம பயிற்சி செய்யும் போது வயிறு புடைத்திருப்பதை சிவவாக்கியர் திருத்துருத்தி அப்படிங்கிற சொல்லால் குறிப்பிட்டிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 78. மண்ணிலே பிறக்கவும் வழக்கலாது உரைக்கவும் எண்ணிலாத கோடி தேவர் என்னது உன்னது என்னவும் கண்ணிலே கண்மணி இருக்க கண் மறைந்தவாறு போல் எண்ணில் கோடி தேவரும் இதின் கனால் விழிப்பதே. வழக்கலாது அப்படின்னா வழக்கில் இல்லாதது, என்னது உன்னது அப்படின்னா என்னுடையது உன்னுடையது, எண்ணில் அப்படின்னா கணக்கற்ற அப்படின்னு அர்த்தங்க. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, மண்ணில் பிறக்கவும் முன்பு வழக்கில் இல்லாதவற்றை பற்றி பேசவும் கணக்கில்லாத கோடி தேவர்களின் ஆற்றல் தான் தேவைப்படும். அதனால் ஒவ்வொரு தேவரும் என் ஆற்றலால் தான் உன் ஆற்றலால் தான் என்று போட்டியிடுவார்கள். கண்ணின் உள்ளே பார்க்கும் திறன் கொண்ட மணி இருந்தாலும் கண் அதை பார்க்காமல் இருப்பது போல கணக்கில்லாத கோடி தேவர்களின் ஆற்றலும் மனிதர்களின் உடல் மூலம் செயல்படுகின்றன. மனிதர்களும் தேவர்களும் ஒருவரையொருவர் சார்ந்திருக்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 79. மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார், வெண்கலம் கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவார், நம் களம் கவிழ்ந்த போது நாருமென்று போடுவார், என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே. இதுதாங்க அந்த பாடல். மண் களம் அப்படின்னா மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரம், பேணுவார் அப்படின்னா பாதுகாத்து வைப்பார், நம் களம் அப்படிங்கிறது நமது உடல், நாறுதல் அப்படின்னா துர்நாற்றம் வீசுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரம் உடைந்தால் அதை தனியே எடுத்து அடுக்குவார்கள். வெண்கலம் என்ற உலோகத்தால் ஆன பாத்திரம் உடைந்தாலும் அது விலை போகும் என்று பாதுகாப்பாக வைப்பார்கள். உயிர் இருக்கும் உடம்பாகிய நம் உடல் அழிந்து விட்டால் துர்நாற்றம் அடிக்கும் என்று தூர வீசுவார்கள். இப்படி சல்லி காசுக்கும் உதவாத என்சான் உடம்பில் நீ நின்று ஆடிய மாயம்தான் என்ன மாயம் ஈசனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 80. மிக்க செல்வம் நீர் படைத்த விறகுமேவி பாவிக்கால் விறகுடன் கொளுத்திமேனி வெந்து போவது அருகிலீர், மக்கள் பெண்டீர் சுற்றம் என்று மாயை காணும் இவையெல்லாம் மரளி வந்து அழைத்த போது வந்து கூடல் ஆகுமோ. இதுதாங்க அந்த பாடல். மிக்க செல்வம் அப்படின்னா மிகுதியான செல்வம், விறகு மேவி பாவிக்கால் அப்படின்னா ஆணவத்துடன் வாழும் பாவிகளே அப்படின்னு அர்த்தம். மக்கள்னா பிள்ளைகள், பெண்டீர் அப்படின்னா மனைவி, சுற்றம் அப்படின்னா உறவினர், மரளி அப்படின்னா யமன். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, பாவ செயல்கள் செய்து நிறைந்த செல்வங்களை பெற்று ஆணவத்துடன் வாழும் பாவிகளே, பல வகையான சொத்துக்களும் உங்கள் உடம்பை விட்டு உயிர் பிரிந்து போன பின்பு அழிந்து விடும். பிறகு உங்கள் உடம்பும் விறகில் வெந்து போவதை அறியாதவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். பிள்ளைகள், மனைவி, உறவினர்கள் என்று மாயையால் நீங்கள் காணும் இவர்கள் யாவருமே யமன் வந்து அழைக்கும் போது உங்களுடன் வருவார்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் அதனுடைய விளக்கமும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 9வது வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.